நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவேன். அது உண்மையா இல்லையான்னு நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாரும் சொல்லுங்க. என்னென்ன அனைவருக்கும் வணக்கம். நான் திரு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன காணொளி பார்க்க போறோம்னா, அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா இல்லையான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. பட் சில பேருக்கு அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சில பேருக்கு அந்த விஷயத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மேபி நான் சொல்றது உண்மையா இருக்கலாம். இல்லன்னா என்னடா இது ஒளறிக்கிட்டு இருக்கானோன்னு நினைக்கலாம். பட் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்ன சொன்னாலும் அது நம்பிக்கை வரப்போறது இல்ல. அது அவங்களுக்கு நம்பிக்கை வர வைக்கவும் இயலாது. என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? சொல்றேன், சொல்றேன். அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நேத்து வந்து 6ஆம் தேதி மார்ச் மாசம் 2026 2½ வருஷத்துக்கு அப்புறம் வந்து சனி பயிற்சி நடக்கிறது. மோஸ்ட்லி 2½ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சனி பயிற்சி நடக்கும். அந்த சனி பயிற்சி நேத்து தான் வந்துச்சு. அதாவது பாக்கிய பஞ்சாங்கப்படி நேத்து தான் சனி பயிற்சி நடந்துச்சு. ஸோ நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவேன். அது உண்மையா இல்லையான்னு நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாரும் சொல்லுங்க. என்னென்ன ராசின்னு. நானும் என்ன ராசின்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. இந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காணொளிய பாருங்க. அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும், ஊக்கத்தையும் தரும்ன்னு சொல்லிக்கொண்டு, நான் ஃபோன பார்த்து தான் ரீட் பண்ண போறேன். அது மேபி தப்பா இருக்கலாம் சில பேருக்கு. ஆனா என்னன்னா, நான் எழுதி வச்சு தான் ரீட் பண்றேன். சரியா? ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனி பயிற்சி ஏன், எதுக்கு நடக்குது? என்னத்துக்காக வருது? ஏன் நம்மளோட சிவனே சனீஸ்வரரை பார்த்து பயந்ததுக்கு காரணத்தை சொல்லிடுறேன். சரியா? ஸோ வாங்க காணொளிக்கு போலாம். சொன்ன மாதிரி நேற்று 6/3/2026 அன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி நடைபெற்ற இருக்கக்கூடிய சனி பயிற்சியோட பலன்கள் வந்து சொல்றேன். அந்த நாள் காலை 7:56 மணிக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி சென்றுட்டார். ஏன்னா இன்னைக்கு தான் நான் காணொளி போடுறேன். ஸோ செல்ல போகிறாருன்னு சொல்ல முடியாது, சென்றுட்டார். சரியா? சனி பகவான் சொன்னாலே எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வரும். சரியா? அதுவும் சனி பயிற்சின்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்ன சொல்றது, அடி வயிறே கலங்கும். ஏன்னா அவர் வந்து நமக்கு என்ன செய்ய போறாருன்னு ஒண்ணு ஏத்தத்தை தருவாரு, அல்ல இறக்கத்தை தருவாரு. நாம நல்லது செஞ்சா தான் தப்பிக்கலாம் என்று நினைப்பாங்க. அதுவே நம்மள வச்சு செஞ்சா நான் ரொம்பவே கஷ்டப்படுவோம்னு நிறைய பேரும் பயப்படுவாங்க. சனீஸ்வரருக்கு மந்தம்னு ஒரு பெயர் வேற இருக்கு. ஏன்னா அவருடைய கால் கொஞ்சம் ஊனம். சரியா? அதனாலதான் மந்தம்னு. அதனால அவர் ரொம்ப பொறுமையாத்தான் நடந்து போவார். அது மட்டும் இல்லாம கிரகங்கள்லயே, சரியா, ஒவ்வொரு கிரகங்கள்லயே சனி பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர்னு ஒரு பட்டம் இருக்கு. அதாவது சனீஸ்வர். சரியா? சனீஸ்வர்னு இருக்கிறது அவருக்கு மட்டும்தான் அத சொல்லுவாங்க. தீமை கொடுக்காம அள்ளியும் கொடுப்பதுல வல்லவர் தான் சனீஸ்வர் அல்ல சனி பகவான், எப்படினாலும் நீங்க சொல்லலாம். சனியை பார்த்து நாம எவ்வளோ பயப்படுறோமோ, அவர் எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கிறாரோ அதே அளவுக்கு அவர் சந்தோஷத்தையும் கொடுப்பார். சரியா? அவர் ஒரு நீதிமான். என்னடா இது இப்படியெல்லாம் சொல்றான்னு யோசிப்பீங்க. பட் அது உண்மை. நம்ம கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு சில விஷயங்கத்துல அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதாவது கஷ்டம் வந்தாலும் அதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் அந்த கஷ்டத்தை அவர் தாரார். வேற ஒண்ணுக்கும் இல்லை. சனீஸ்வரர்கிட்ட அல்ல சனி பகவான்கிட்ட பிடியில இருந்து தப்பிச்சிருவேன், நான் என்னை பிடிக்காம போயிடுவாருன்னு யாராலையும் பெருமை கூற முடியாது. ஏன்னா சிவபெருமானாலேயே அது முடியாம இருந்தது. சிவபெருமானுக்கு சனி பிடிக்க போறாருன்னு, சரியா, அவர் ஒரு குகைக்கு போயிட்டு 7 வருஷம் உட்கார்ந்தார். சரியா? 7 வருஷம் வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த உட்காரும் போது அவர் நினைச்சது என்னன்னா, நான் சனீஸ்வர்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டேன் அப்பா சாமி, நான் தப்பிச்சுட்டேன் அப்படின்னு தனிதான் உட்கார்ந்தார். 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து வெளியே வந்து பார்க்கும்போது சனி பகவான் உட்கார்ந்துருந்தார். அப்போ
சிவபெருமான் சொல்றாரு சனீஸ்வரர்கிட்ட, எப்படி நான் உன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன் பாத்தியான்னு. அதுக்கு சனீஸ்வரர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு சொல்லுங்க பாப்போம். நான் உங்களை பிடிச்சதுனால தான் நீங்க பார்வதியை 7 வருஷமா பிரிஞ்சிருந்தீங்க. ஸோ இது ஒரு குட்டி கதை, சரியா? இதான் சொல்றது, யாராலையும் தப்பிக்க முடியாது. சனி பகவான்கிட்ட இருந்து யாரு எந்த ராசியும் தப்பிக்க முடியாது. இந்த மாதிரி சனி நம்ம வாழ்க்கையில சில பாடங்களை கத்து கொடுக்கும். ஓகே, அது நமக்கு ஒரு நல்ல அனுபவமா தான் இருக்கும். பிறகு நாம் ஒரு நல்ல வழிகாட்டியா ஆகலாம். அந்த அந்த விஷயத்துக்கு அப்புறம் உலகம் எப்படி இருக்கணும், ஜனங்க கிட்ட எப்படி நடக்கணும்னு கத்து கொடுக்கிறவர் சனி பகவான். இந்த சனி பயிற்சி அடுத்து 2.5 வருஷத்துக்கு ராசிகளுக்கு ரொம்ப நல்ல ஃபியூச்சரை கொடுக்கும். 4 ராசி ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா? இது பயப்படுத்துறதுக்கு அல்ல, ஆனா ஜஸ்ட் ஒரு கவனமா எச்சரிக்கையா கொடுக்குறேன். ஆனா இது உண்மையா இல்லையான்னு நீங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. இது நான் பார்த்த விஷயங்கள் தான் இப்போ நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் மேஷ ராசிட்டே இருந்து. நான் இனி ஃபுல்லாக ஃபோனை பார்த்தா ரீட் பண்ண போகிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த டைமில் கெஸ் பண்ணுங்கள் நான் எந்த ராசியாக இருப்பேன்னு, சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லுவோம். மேஷ ராசிக்கு, மேஷத்துக்கு 7.5 சனி ஆரம்பம். செலவுகள் அதிகமாகும், ஃபேமிலியில் எக்ஸ்பென்சஸும் அதிகமாகும். ஆனால் கல்யாணம், வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது மாதிரி நல்ல விஷயங்களுக்கு தான் செலவு ஆகலாம், சரியா? ஜாப்ல நல்ல முன்னேற்றம் வரும். பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க சான்ஸ் இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் சனி கவசம் படிங்க. முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாரது நல்லது. ஓகே, இது மேஷ ராசி நண்பர்களே ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க சொல்லுவாங்களே அப்படி சொல்லுவோம். அடுத்தது ரிஷப ராசி. இது முற்றுமே ஒரு சந்தோஷத்துக்கு ஃபன்னுக்கு எடுக்கிற வீடியோ. இது யாரும் சீரியஸாக எடுக்காதீங்க, ஆனால் சொல்கிற விஷயத்தை மட்டும் சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சில விஷயங்கள் உண்மையான விஷயங்கள். ஓகே, ரிஷப ராசி இவங்களுக்கு லாப சனி, பணத்தில் முன்னேற்றம் வரும். வேலை இல்லாத பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்கம் பெருகிறதுக்கு, அதாவது நீங்கள் நல்லா வேலை செய்தீங்கன்னா தான் அந்த இன்கம் பெருகும். சும்மா இன்கம் பெருக போகிறது இல்லை. ஓகே, லைஃப்பில் முன்னேற்றம் வரும். நாமளும் எதுவும் செய்யணும், அந்த லைஃப்பில் முன்னேற்றம் வர்றதுக்கு நாமளும் செய்யணும். வழிபாடு அபிராமி அம்மனை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்லது, சரியா? மிதுன ராசி புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, பண்ணலாம். பேரண்ட்ஸ் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் எடுங்க நீங்கள், ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கணும். ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரீஸ், லீடர்ஷிப் பொசிஷன் வரும், சரியா? வழிபாடு குரு பகவானை நீங்கள் வழிபாடுங்க, அது உங்களுக்கு நல்லது. கடக ராசி, நீங்கள் எந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் எப்போ பார்த்தாலும் வாருது கடக ராசி நண்பர்களே, உங்களுக்கு அதில் சனீஸ்வர் உட்கார போகிறாரு. இந்த வருஷம் நல்லது, அந்த வருஷம் நல்லது, எப்போ நல்லது, இப்போ நல்லது, அப்போ நல்லதுன்னு சொல்லுவாங்க தானே. அது நடந்திருக்கா தெரியல, எனக்கு தெரியல. பட் இப்போ 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 சரியா நிம்மதியான ஒரு பெருமூச்சு நீங்கள் விடுங்க. ஏன்னா கஷ்டங்கள் இனி குறையும். நிறைய புது வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு. இது ஒரு பொன் காலத்தோட ஆரம்பம், சரியா? வேற ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை, நீங்க நல்லா இருப்பீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு வழிபாடு அதாவது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. ஓகே, ஆஞ்சநேயரை வழிபாடுங்க சனிக்கிழமையில. சிம்ம ராசி நண்பர்களே, சிம்ம ராசி இவங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பம் ஆகிறது. ஆனா பயப்பட வேணாம், ஆனா பொறுமை ரொம்ப முக்கியம், சரியா? வேலையில ஒரு 5 நாள்ல முடிய வேண்டிய வேலை சில நேரத்துல 10 மாசம் இழுபடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹெல்த்தை ரொம்ப 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 கவனிங்க. ஓகே, வழிபாடு நவகிரக பூஜை நீங்க சனிக்கிழமையில பண்ணுங்க. ஆஞ்சநேயர் அண்ட் விநாயகரை வழிபடுங்க.
சரியா? கன்னி ராசி, உங்களுக்கு கண்டக சனி இருக்குது. புது பிளான் பண்ணாலும் டிலே ஆக சான்சஸ் இருக்கு. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, உடல்நிலையை பார்த்துக்கோங்க. செலவுகள் அதிகமாகும் உங்களுக்கு. வழிபாடு விநாயகரை வழிபடுங்க. சரியா? இந்த வழிபாடு நான் சொல்றேன், இது நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க பண்ண போறீங்களான்னு எனக்கு அடுத்த இது. பட் இது உங்களுக்கு ஒரு லக்குக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? துலா ராசி, ரோக சனி இருக்கு. ஆனா அந்த ரோக சனி இருந்தாலும் உங்களுக்கு சகோதரங்க இருந்தாங்கன்னா சகோதரங்க ஒற்றுமை ரொம்ப அதிகரிக்கும். சரியா? டிராவல், புது புது வாய்ப்புகள், தன லாபம் வரும், டிரான்ஸ்ஃபர் வரும். ஒர்க் பண்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. வீடுகளில் சேஞ்சஸ் வரலாம். நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யாருன்னா வாரகி அம்மன். சரியா? விருச்சிக ராசி, பஞ்சம சனி இருக்கு. பணத்தில் முன்னேற்றம் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. பரம்பரை ப்ராப்பர்ட்டி இருக்கு தானே, அது இப்போ பரம்பரையா இருக்கிற சொத்து வாய்ப்புல உங்களுக்கு ஷேர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு தனி கான்ஃபிடன்ஸ் வரும், அதிகமாகும். அதாவது உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை அதிகமாகும். வழிபாடு, சிவன் கோவிலுக்கு போங்க, பைரவரை வழிபாடுங்க. தனுஷ ராசி, அர்த்தஷ்டம சனி இருக்கு. அர்த்தஷ்டம சனி இருக்கு. ஹெல்த் ரொம்ப ரொம்ப கவனிங்க. உங்களோட நண்பர்களே, தனுஷ ராசி கேட்டுக்கோங்க, உங்களோட நண்பர்களே உங்களுக்கு துரோகி ஆகலாம். அண்ட் வேலை வாய்ப்புல திடீர் மாற்றங்கள் ஏற்படும். மகர ராசி, இனி நல்ல காலம் ஆரம்பம். லாபம் பெருகும். ஃப்ரெண்ட்ஸுன்ற சப்போர்ட்டும் நண்பர்களோட சப்போர்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் சில பேருக்கு வெளிநாட்டு சான்சஸும் கிடைக்கலாம். தொட்டதெல்லாம் துளங்கும். சரியா? உண்மையா இல்லையான்னு மகர ராசி கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கும்ப ராசி, பாதக சனி. வேலையில ப்ரமோஷன், புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை அதிகமாகும். வழிபாடு, நரசிம்மரை நீங்க வழிபடுங்க. மீன ராசி, சரியா? ஜென்ம சனி. ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. உங்க உடல்நிலையை நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். உங்களுக்கு பொறுமை முக்கியம். மீனராசி, மறுபடியும் சொல்ற, பொறுமையை நீங்க கைப்பற்றீங்கன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்மை. இதெல்லாம் பார்த்துட்டோம். சரியா? இப்ப ராசிகள் மீனராசி வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த 2.5 வருஷத்துக்கு ரொம்ப நல்ல ராசிகள் யாருக்கு அந்த லக்கு பார்க்கும்போது ரிஷபம், மிதுனம், விருச்சிகம், மகரம் மற்றும் கடகம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது, அதாவது சீரியஸா ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ராசிகள் மீனம், கும்பம், மேஷம், சிம்மம். ஓகே. சனி பகவான் அருள் கிடைக்க செய்ய வேண்டிய வழிபாடுகள் அதை நான் சொல்லிடுறேன். தினம் தினம் காகத்துக்கு நீங்க சாப்பாடு வையுங்க. அது போடலாம். சரியா? அது சனீஸ்வரருக்கு நீங்க செய்ய ஒரு வழிபாடு. சனிக்கிழமையில கருப்பு எள்ளு தீபம் நீங்க சனீஸ்வரருக்கு போயிட்டு ஏற்றுங்க உங்களால முடிஞ்சா. கருப்பு வஸ்திர தானம் பண்ணுங்க. கருப்பு வஸ்திர தானம்னா கருப்பு ட்ரெஸ்ஸஸ் நீங்க தானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ணுங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. ஏழை மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. இப்படி நாம சில நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணினோம்னா, சரியா, சனி பகவான் அருள் கிடைக்க இந்த 2.5 வருஷம் நிம்மதியா கடந்து போகலாம். ஓகே. ஸோ இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா அடுத்தது ஒரு காணொளி போடுறேன். ஒவ்வொரு பர்த் நம்பர்ஸ், சரியா, அந்த முதலாம் நம்பருக்கு இந்த குணாதிசயம் இருக்கு, 2ஆம் நம்பருக்கு இந்த குணாதிசயம் இருக்கு, 3ஆம் நம்பருக்கு 1ல இருந்து 9 வரைக்கும் போடுறேன்.
அண்ட் இன்னொன்னு சொல்லுங்க, இந்த ராசிஸ் நான் சொன்னது சரியா? தவறான்னு? இது சில சில விஷயங்கள் நான் கணிச்சது உண்மையா இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம் எனக்கு தெரியல. பட் நான் சரியா கணிச்சிருந்தேன்னா, கரெக்ட்ன்னு சொல்லுங்க. நீங்க என்ன ராசின்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கெஸ் பண்ணி சொல்லுங்க, நான் என்ன ராசின்னு. ஸோ, இத்துடன் இந்த காணொளிய முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு காணொளியோட சந்திக்கும் வரை, ஹோப்ஃபுல்லி இந்த காணொளி இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ, நாளைக்கு இன்னொரு காணொளியோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் திரு. பாய்.